வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 10 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்திகள். காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடித்தது சற்று விலகி நிற்கிறது. தீவிரமடையவும் இருக்கிறது. மழைப்பொழிவு எங்கே என்பதை இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம். கேரளா மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அதே இடத்தில் நீடிக்கிறது. அதாவது மன்னார் வளைகுடா, பாக்ஜலசந்தி, இலங்கை, அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இரு காற்று இணைவு சற்று தொலைவிலே கடலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கரையோரத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம், தனுஷ்கோடி மற்றும் இலங்கை, இந்தியா இடைப்பட்ட பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கே இணைவு ஏற்படும், நிகழ்வு எங்கே இருக்கும், இரு காற்று இணைவு எங்கே ஏற்படும், அரபிக்கடல் நிகழ்வு எங்கே இருக்கும், அது நகர்வு எப்படி, வங்கக்கடல் நிகழ்வு நகர்வு எப்படி, மழைப்பொழிவு எப்படி என்பதையெல்லாம் இதில் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பார்த்து விடுவோம். நேற்றைக்கு அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளம் 14 சென்டிமீட்டர் 143 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்மனம் கொண்டான் 82 மில்லிமீட்டர் பெய்திருக்கு ராமநாதபுரம் மாவட்டம். சென்னை மீனம்பாக்கம் 75 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 7.5 சென்டிமீட்டர். சென்னை கிண்டி 67 மில்லிமீட்டர், 6.7 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. சைதாப்பேட்டை 69 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை 96 மில்லிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி 103 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. தேனி மாவட்டம் குமணந்தோல் 68 மில்லிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை 84 மில்லிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெல்லாதி 80 மில்லிமீட்டர், தொண்டாமுத்தூர் 42 மில்லிமீட்டர், துடியலூர் 35 மில்லிமீட்டர், கோளார்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி சமத்தூர் அருகே இருக்கக்கூடிய கோளார்பட்டி 53 மில்லிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் 55 மில்லிமீட்டர், மேலும் அலங்கியம் 32 மில்லிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் காமலாபுரம் 42 மில்லிமீட்டர், கூத்தாநல்லூர் 20 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் தகட்டூர் 18 மில்லிமீட்டர், கரியாப்பட்டினம் 18 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் 30 மில்லிமீட்டர், திருவெண்காடு 22 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், கடலூர், நெல்லிக்குப்பம் 18 மில்லிமீட்டர், மரக்காணம் 27 மில்லிமீட்டர். இதெல்லாம் எனக்கு கிடைச்சது. அதிகாரப்பூர்வ அறிக்கையாக தற்போது கிடைக்கப்பட்டிருப்பது அதிகபட்சமாக அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் 10 மில்லிமீட்டர் தான். இருந்தாலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரம் 38 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக பெஞ்சிருக்கு. அந்த மாவட்டத்தில் சென்னையில் மீனம்பாக்கம் 75, சைதாப்பேட்டை 74, நுங்கம்பாக்கம் 61, விம்கோ நகர் 49 என்று நிறைய இடங்களில் மழை. சென்னையில் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தோம். அடுத்தபடியாக பல மாவட்டங்களின் அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. தருமபுரி மாவட்டத்தில் மரந்தஹள்ளி டிபி 10 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இன்னும் ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடி 40 மில்லிமீட்டர் 4 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. கொடுமுடி கூட 15 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் 40 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை 28 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் அந்த மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் கூட தோகமலை 17 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணைக்கட்டு 55 மில்லிமீட்டர், ஊத்தங்கரை 55 மில்லிமீட்டர், மேலும் கிழவரப்பள்ளி அணை 18 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழை இருந்துச்சு அந்த மாவட்டத்தில். மதுரை மாவட்டம் கல்லந்திரி 45 மில்லிமீட்டர், பெரியப்பட்டி 13 மில்லிமீட்டர், மேலும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 13 மில்லிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை 25 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி 34 மில்லிமீட்டர், கந்தர்வக்கோட்டை 34 மில்லிமீட்டர், மீமிசல் 22 மில்லிமீட்டர், பெருங்கலூர் மற்றும் ஆதனக்கோட்டை எல்லாம் மழை தான். மணமேல்குடியும் கொஞ்சம் மழை, இலுப்பூர் மழை. மேலும் பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் மழை இல்லை, ஆனால் அதற்கு சுற்றுவட்டாரத்தில் அங்கங்கே மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் 79 மில்லிமீட்டர், ராமேஸ்வரம் 75 மில்லிமீட்டர், பாம்பன் 71 மில்லிமீட்டர், மண்டபம் 57 மில்லிமீட்டர், தொண்டி கொஞ்சம் குறைவான மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் 29 மில்லிமீட்டர், அரக்கோணம் 10 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டம் ஆனைமடுவணை 48 மில்லிமீட்டர், டிஎன்ஏயு சிஆர்ஐ ஏத்தாப்பூர் 35 மில்லிமீட்டர், வீரகனூர் 22 மில்லிமீட்டர், ரேனிஷ்பேட்டை 22 மில்லிமீட்டர், ஏற்காடு 20 மில்லிமீட்டர், எடப்பாடி 12 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி 10 மில்லிமீட்டர், மேலும் தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு 17 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கொடநாடு 48 மில்லிமீட்டர், ஹரிசன் மலையாளம் லிமிடெட் 42 மில்லிமீட்டர், உட்பிரேயர் எஸ்டேட் 39 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் சண்முகா நதி 24 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் 18 மில்லிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 17 மில்லிமீட்டர், குடவாசல் 15 மில்லிமீட்டர், பாண்டவையார் தலைப்பு 14 மில்லிமீட்டர், திருவாரூர் 11 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் 11. இன்னும் இது மழைமானி உள்ள இடத்துல குறைவாக இருந்தாலும் பிற இடங்களில் மேலவாசலில் 5 சென்டிமீட்டர் நேற்று மழை பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு காலையில் 50 மில்லிமீட்டர். மன்னார்குடியை விட மேலவாசலில் கூடுதல் மழை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி 40
42 மில்லிமீட்டர், ஒட்டப்பிடாரம் 20 மில்லிமீட்டர், சூரங்குடி 20 மில்லிமீட்டர், திருச்செந்தூர் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் நல்ல மழை, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் 55 மில்லிமீட்டர், காங்கயம் மற்றும் வெள்ளக்கோவில், வட்டமலைக்கரை ஓடை மற்றும் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி, கலெக்டர் ஆபீஸ் திருப்பூர் சவுத், அங்கேல மழை இல்லை, மன்னிக்கவும், அமராவதியில் மழை இல்லை, திருமூர்த்தி மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் பெரியார் அணை 58 மில்லிமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் 56 மில்லிமீட்டர், வத்திராயிருப்பு 35 மில்லிமீட்டர், சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் 23 மில்லிமீட்டர், ராஜபாளையம் 17 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பை பார்ப்போம். தற்பொழுது காற்று சுழற்சியானது தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி தொடங்கி இலங்கை மீதும் இலங்கைக்கு கிழக்கே மற்றும் தென்கிழக்கே உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கு. சரியா சொல்ல போனால் குமரிக்கடல் முதல் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி, இலங்கை சுற்றுவட்டார கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது. இரு காற்று இணைவு ஆரம்பத்தில் தென் மாவட்டங்களில் நடந்தது, பிறகு அப்படியே ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடந்துச்சு நேற்றுக்கு. பிறகு டெல்டா மாவட்டங்களில் இரு காற்று இணைவு ஏற்பட்டது. இறுதியில் நேற்றைக்கு விமான போக்குவரத்தை பாதிக்கும் அளவில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்றது. பிறகு இந்த காற்று சுழற்சி விலகி நிற்கிறது. அரபிக்கடல் காற்று சுழற்சி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கிறது. வங்கக்கடல் காற்று சுழற்சி விலகி நிற்கிறது. இருந்தாலும் இவை தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கினாலும் இரு காற்று இணைவு கடலிலேயே ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை நெருங்கினாலும் இரு காற்று இணைவு கடலிலே ஏற்படும். அதாவது சிஸ்டம் அருகில் இருக்கும். வெப்ப நீராவியை கொண்டு வரக்கூடிய காற்றும் அதனை குளிர்விக்கக்கூடிய உயரழுத்த காற்றும், அதாவது உயரழுத்தம் வங்கக்கடல் வடக்கு பகுதியில் நீடித்துட்டு இருக்கு. அதே போல நீராவியை கொண்டு வரக்கூடிய காற்று கிழக்கு புறமா வரும். அதாவது தெற்கு தென்கிழக்கு புறமா நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று வரும் பொழுது உயரழுத்த காற்று கடிகார சுற்றில் சுழலும் போது ரெண்டும் சந்திக்கிறது, கடல்ல சந்திப்பு ஏற்படும். அதாவது கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுழலும் பொழுது தெற்கு தென்கிழக்கு திசை காற்று வங்கக்கடலுக்கு வரும். கிளாக் வாய்ஸில் சுற்றக்கூடிய உயரழுத்த காற்றும் வங்கக்கடலை சந்திப்பு ஏற்படுத்தி கடலிலேயே அதிக மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்த போதிலும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு இரு காற்று இணைவு கொஞ்சம் இருக்கும். எங்கன்னா அரபிக்கடல், அதாவது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட காற்று சுழற்சியோட வங்கக்கடல் காற்று சுழற்சி இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தென் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு இன்றைக்கு கொடுக்கும். தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் மதியத்துக்கு மேலே நல்ல மழை பொழிவு தெரியுது. இப்போ படிப்படியாக சொல்லிட்டு வர்றேன், எங்கே எப்படி மழை இருக்குன்னு சொல்லிட்டு வர்றேன். உடனடியாக விலகி போயிடாதீங்க. இன்றைக்கு மழை எப்படி இருக்கும், எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல இன்றைக்கு சிஸ்டம் அரபிக்கடல் சிஸ்டத்தோட இணைப்பை பெற்று தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா நல்ல மழை பொழிவை கொடுக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டத்திலையும் உள்ளே தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்தில் இப்பவே நல்ல மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, மதுரை மாவட்டத்திலையும், பிறகு புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திலையும், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் இன்றைக்கு மதியம் நல்ல மழை காத்திருக்கு. மதியம் ஒரு 2 மணிக்கு மேல மாலைக்குள்ளர இந்த மழை பொழிவு அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும், மதுரை மாவட்டம் வடக்கு பகுதிக்கும், கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், நீலகிரி மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், டெல்டாவின் உள்பகுதி வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்களையும் இன்றைக்கு மழை பொழிவை கொடுக்கும். இந்த சிஸ்டம் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு நள்ளிரவு அதிகாலையில் நாளைக்கு மிக கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அரபிக்கடல் நிகழ்வோட வங்கக்கடல் நிகழ்வு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இரு காற்று இணைவை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, தென் மாவட்டங்களின் உள்பகுதி ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்கும். தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தொடங்கி தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, தென் மாவட்டங்களின் உள்பகுதியில் நல்ல மழைப்பொழிவு 2 நாட்களுக்கு காத்திருக்கு. பிறகு நாளை திங்கட்கிழமை என்ன ஆகும்னா இந்த நிகழ்வு கொஞ்சம் விலகி நிற்கும். விலகி நின்றாலும் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு தாமதம் அடையும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருந்து கொண்டே இருக்கும். பெருசா கொட்டி தீர்த்துறாது. கொஞ்சம் இருகாற்று இணைவு வங்கக்கடல் நிகழ்வோட இருகாற்று இணைப்பு கடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதனால கொஞ்சம் வட உள் மாவட்டங்கள், டெல்டாவின் உட்பகுதி, வட உள் பகுதிகளுக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு தாமதம் அடையும். இருந்தாலும் தொடர்ந்து உற்று நோக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு நெருங்கி வரும், எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதெல்லாம் உற்று நோக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின், அதாவது வங்கக்கடல் நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடித்து இருகாற்று இணைவை கடலில் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் வங்கக்கடல் அரபிக்கடல் நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், தென் கடலோரத்திற்கும், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும், டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்தாலும் வட உள்பகுதிகள், வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்க. மழைப்பொழிவு எப்படி என்பதை நாம் தொடர்ந்து உற்று நோக்கி அறிக்கையாக வழங்குகிறேன். அதாவது 2 நிகழ்வும் நெருங்கி வந்து
ஒன்றிணைந்து போகும்னு பார்த்தோம். ஆனால் ஒரு நிகழ்வு விலகி நிற்கிறது. விலகி நின்று இருகாற்று இணைவு வங்கக்கடலை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் அரபிக்கடல் நிகழ்வு இணைப்பால் தென் மாவட்டங்களுக்கு மழை உறுதியாக தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களின் கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கு நிறைய மழை தெரிகிறது. பிறகு வடகடலோரத்தை நோக்கி நெருங்கி எந்த அளவுக்கு வருகிறது, இருகாற்று இணைவு எப்படி மாறி அமையும் என்பதெல்லாம் உற்று நோக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் இருக்கும், குறைவாக இருக்கும் அல்லது கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம். நிகழ்வு உற்று நோக்கப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும்னு தான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வால் வெப்பம் குறைவாகத்தான் இருக்கும். 36-37 டிகிரி தான் வேலூரே இருக்கும். வரக்கூடிய 20ஆம் தேதி 21ஆம் தேதி அந்த 25ஆம் தேதிக்குள்ள கொஞ்சம் வெப்பம் கூடினாலும் வேலூர் தான் கூடும். திருச்சி கொஞ்சம் கூடினாலும் இந்த பழைய அனல் வெப்பம் அக்னி வெப்பம்லாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். மேகமூட்ட வானிலையும் ஆங்காங்கே மழையும் இருந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். இதற்கு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா 23, 24, 25 அரபிக்கடலில் ஏற்பட போகுது. அது தென்மேற்கு பருவமழையே மாத இறுதி நாட்களில் தொடக்க போகுது. அதுவும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை, பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், கர்நாடகாவின் மைசூரு மற்றும் வயநாடு, அதாவது கேரளாவின் வயநாடு, கர்நாடகாவின் குடகு போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாத இறுதி தென்மேற்கு பருவமழையை தொடக்கி நல்ல மழை பொழிவை கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அவையெல்லாம் உற்று நோக்கப்படுகிறது. வங்கக்கடல் நிகழ்வு சற்று வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. இருகாற்று இணைவை கடலில் ஏற்படுத்துகிறது. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அரபிக்கடல், அது வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் நீடிக்கக்கூடிய உயர் அழுத்தம் குளிர்விக்கும் காற்று, வங்கக்கடலோட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு காற்று, இருகாற்று இணைவு கடலில் ஏற்படும். தென் மாவட்டங்களுக்கு மட்டும் உறுதியாக மழை, கனமழை தெரியுது. டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு தெரியுது. வடக்கு டெல்டா மற்றும் வடகடலோரம், வட உள் பகுதிகளுக்கு மழையின் அளவு சற்று குறைவாக தெரிகிறது. இருந்தாலும் இது உறுதிப்படுத்தலை. இந்த நிகழ்வு தீவிரமடைந்து நெருங்கி வந்தால் கூடுதலாக மழைப்பொழிவு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. நிகழ்வோட நகர்வு, நிகழ்வு அமைவிடம், நிகழ்வோட தீவிரத்தை உற்று நோக்கப்படுகிறது. அதனால அப்டேட்ஸோட தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு கேட்டேன்.